தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. வந்து உங்ககிட்ட ஷிப்கார்ட்ல வந்து பரிந்துரை பண்ணிட்டு போறோம். இந்த மாதிரி காதலான பாய்லர்லாம் மாத்தணும் முடிட்டா அப்படின்னு. இதெல்லாம் பாருங்க, 350 உயிருக்கு உத்தரவாதம் உண்டா? நீங்க தனியார் நிறுவனம், நீங்க லாபத்தை விட்டு குறிக்கோளா இருந்தா மக்களுடைய உயிருக்கு யாரு பொறுப்பு இருக்கிறது? 350 தொழிலாளிக்கு யாரு பொறுப்பு இருக்கிறது? 30 பேர் காயம்பட்டு இப்ப மருத்துவமனை இருக்காங்க. 30 பேர் செத்து போயிருந்தா 2 வயசுக்கு சொல்லி கமிட்டி பரிந்துரை பண்ணிட்டு போகுது. சிப்காட்ல இருக்கிற 54 நிறுவனத்தில் எது இயங்குது, அதுல 17 நிறுவனம் அபாயகரமான நிறுவனம், அபாயகரமான கெமிக்கல்ஸ் வந்து நீங்க பர்மிஷன் வாங்கி வச்சிருக்கீங்க. இதை கையாளும் போது ரொம்ப பாதுகாப்பா கையாளணும். இங்க இருக்கிற தொழிலாளர் உயிருக்கும் சுத்தி வட்ட கிராமத்தினுடைய மக்களுடைய உயிருக்கும் எந்த அச்சுறுத்தல் ஏற்படக்கூடாதுன்னு பொழுது வரைக்கும் நீங்க வெடிச்சிருந்து செத்துறான், காயம்பட்டுறான், பொதுமக்கள் வந்து மறியல் பண்றாங்க. அந்த நேரத்துக்கு ஆறுதல் பண்ணி அனுப்புறீங்க. போலீஸுக்கு தலைவலி, மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தலைவலி. இப்ப பாருங்க, இது என்னைக்காச்சும் ஒரு நாள் வெடிக்கும். அப்புறம் இதுமாரி வந்து நாங்க வந்து உங்களுக்கு பாக்கணுமா? இதெல்லாம் முன்கூட்டியே மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்லி எல்லாம் மாத்தணும்ல. எப்ப இது போட்டது, எந்த ஆண்டு போட்டது? 2018 சர்வீஸ் பண்ண சார். இது வந்து 2006 போட்டது சார். போட்டது 2008. சாரி 2018. நீங்க இதை டெமலைஸ் பண்ணும்போதே வெடிச்சீங்கன்னா யார் பொறுப்பு? தலையில கீழே ஊந்தாக்கா உங்களுக்கு தான் தெரியும். நானும் சொல்லி பார்த்தேன். கடலூர் தொழிற்சாலை விபத்து தொடர்பாக தற்காலிகமாக மூட பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்கிட கேட்கலாம். தேவநாதன் வணக்கம், மேலும் தகவல்களை சொல்லுங்க. கடலூர் சிப்காட் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட ரசாயன தொழிற்சாலைகள் இயங்கி வருகிறது. இதுலதான் பார்த்தோம் அப்படின்னா, கடலூர் சிப்காட் பகுதியில லாயல் ஃபேப்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு சாயப்பட்டை தொழிற்சாலை இயங்கி வரும் நிலையில கடந்த வாரம் இந்த தொழிற்சாலையில நடைபெற்ற விபத்தின் காரணமாக இப்பகுதி கடுமையாக பாதிக்கப்பட்டது. அதாவது 6 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கழிவுநீர் சொட்டி திடீரென வெடித்த காரணத்தினால இப்பகுதியில் இருக்கிற 50க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள்ளார கழிவுநீர் வந்து போயிடுச்சு. மேலும் பார்த்தோம் அப்படின்னா 30க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில தான் கடலூர்ல இன்று சட்டமன்ற உறுதியளிப்பு குழு தலைவர் வேல்முருகன் தலைமையில சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைவர் இன்று அந்த கடலூர் சிப்காட் தொழிற்சாலையை வந்து ஆய்வு மேற்கொண்டாங்க. ஆய்வின் போது ஏற்கனவே இந்த தொழிற்சாலைக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் வந்தோம். அப்போது இந்த தொழிற்சாலையில் இருக்கும் பாய்லர்கள் மற்றும் பல்வேறு பகுதியில் இருக்கும் உபகரணங்கள் வந்து தரமற்று இருப்பதாகவும் எந்த நிலையிலும் விபத்து ஏற்படும் நிலையில் இருப்பதாகவும் நாங்கள் அதனை உடனடியாக கண்காணிக்கவும் மாற்றவும் உத்தரவிட்டோம். ஆனால் இதுவரையில் அதனை செய்யவில்லை. அப்போ சட்டமன்ற உறுதியளிப்பு குழுவுக்கு என்னதான் நீங்கள் மரியாதை கொடுக்கிறீர்கள்? அதிகாரிகளை கையில் வைத்துக் கொண்டு நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாமா என்று அந்த தொழிற்சாலை நிர்வாகத்தை கேள்வி எழுப்பினர். இது போன்ற ஆபத்தான உபகரணங்களை உடனடியாக மாற்றாத நிலையில தற்போது இது போன்ற விபத்து ஏற்பட்டிருக்கு. அதுவும் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகிலேயே தரமற்ற இது போன்ற ஒரு கழிவுநீர் தொட்டியை அமைத்திருக்கிறீர்கள். அந்த மக்களுக்கு என்ன பாதுகாப்பு? இரவு நேரத்தில் 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து தற்போது மருத்துவமனையில் இருக்கிறார்கள். எனவே எந்தவித விதிமுறைகளும் பின்பற்றாத இந்த தொழிற்சாலையை தற்காலிகமாக மூடுவதற்கு மாவட்ட நிர்வாகத்திற்கு நான் பரிந்துரை செய்கிறேன் என்று கூறியுள்ளார். மேலும் தொடர்ந்து அந்த தொழிற்சாலையின் பல்வேறு பகுதிகளிலும் வேல்முருகன் தலைமையிலான அந்த குழுவினர் வந்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி தேவநாதன். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.